தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரங்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் வழிப்படுத்த ஆண்டவரை வேண்டுவோம். இன்றைய பலியானது பிறந்த நாள் நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் இறந்தோர்க்கான ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே ஸ்ரீதரன், வினிஜன், ஹப்சன், செபுலோன், ரூபகரன், அவினாஷ் தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் வேண்டுவோம். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும். வளமான எதிர்காலத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக வேண்டுவோம். மேலும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஒரு குடும்பத்தினர் தங்களுடைய திருமண நாள் நினைவு கூர்ந்து நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குழந்தை பேறு கிடைத்தமைக்காக நன்றியாக இந்த பலியை மற்றும் ஒரு குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பான வேண்டுதலாக நோயிலிருந்து குணம் பெறவும், சதீஷ் நோயிலிருந்து குணம் பெறவும், மற்றும் ஒரு குடும்பத்தினர் தங்களுடைய தொழில் வளம் சிறக்க வேண்டுமென்றும், ரியானா நோயிலிருந்து சுகம் பெறவும், மற்றும் ஒருவர் வீசா கிடைக்க வேண்டுமென்று இந்த பலியை வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அவர்களுக்கு தம்முடைய அருளை வழங்க வேண்டுமென்று வேண்டுவோம். இறைபதம் அடைந்த ஜூலியன் எஸ்பெலிட்டா, முடியப்பு பௌஸ்தீனா, மரியதாஸ் லூர்துநாயகி, ஜெஸ்ராசா ஜெயரோசா, முடியப்பு சிங்கராயன், ஹவுரான் அருளம்மா, ஆண்டனி ஞானசீலன், திரு நிலக்ஷன் முதலாவது ஆண்டு நினைவு அஞ்சலி, ராசமணி மித்திரன், மனுவேல் செல்லம்மா, முத்தர் செல்லம்மா, மரியாம்பிள்ளை திரேசம்மா, இசிதோர் நோபர்ட், ஜோன் அல்ஃப்ரெட், இமானுவேல் ஜேசுதாசன், திரு நிலக்ஷன் முதலாவது ஆண்டு நினைவு அஞ்சலி, சைமன் ஸ்டானிஸ்லாஸ் மேரி ஜெராட் கீதா, அகஸ்டின் அல்வீனம்மா, பஸ்டியாம்பிள்ளை குருசுப்பிள்ளை அக்னேஸ், குருசுப்பிள்ளை அருள்நாயகி, குருசுப்பிள்ளை ஜஸ்டின் சிங்கராயர் ஜானி கனோஜி, செபதேயு சேவியர் ஜேட்ரூட், சேவியர் வின்சென்டி பால், அந்தோனி ஜான் மேரி வன்னிலா, ஜேக்கப் ஜான் பின்டன், ஜாரம் இணையாத ஆன்மாக்கள் செபமாலை கனியூட் கத்ரின், அமலன் செல்வி, மனோகரன் ஜோய்சி, ராசேந்திரம் சின்னமணி ரெக்சன், பஸ்டியாம்பிள்ளை மரியதாஸ் சாம்சன் ராய், கபிரியல் அண்டன், மன்னர் அண்டனி துரை, அந்தோனி பிள்ளை ஜூலியட் ராணி, குலசேகரம் குளோடில்லா, சேகர் ஆனந்தி, அருளப்பு ரிச்மண்ட் மேரி ஜோசபின், ரிச்மண்ட் ஜெயராசா, ரிச்மண்ட் ஜோகராஜன், அல்ஃப்ரெட் ஜோசப் இமாக்குலேட் இமானுவேல் ஆண்டன் ரவீந்திரகுமார், இமானுவேல் நிக்சன் ரஞ்சித் குமார், இமானுவேல் ஷாரா கீதாஞ்சலி, பிரான்சிஸ் மார்க்ரெட், அனுர நிஷாந்தன், சூசன் ராஜரட்னம், பியாட்ரிஸ் ராஜரட்னம், பிரிஜிட் சந்தியா பிள்ளை, டொமினிக் ராசு, சௌரிமுத்து டாமினிக் லூசியம்மா, தியாகராஜா கேட்ரூட், மேரி அம்மா இவர்களுடைய ஆன்மலை பாட்டிக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இறைவன் இவர்களுக்கு தம்முடைய நித்திய சம்பாவனை அளிக்கவும், இவருடைய குற்றங்கள் குறைகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து
இவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்திலே செய்த நன்மைத்தனங்களின் பொருட்டு அவர்களுக்கு நித்திய சம்பாவனை அளிக்க அவர்களுக்காக வேண்டுவோம். திருப்பலியிலே நாங்கள் தகுதியான முறையிலே பங்கு கொள்ள எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களையும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். பல செய்தேன், என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றியறலும், அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறைமக்களின் உள்ளம் புத்தியூர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகின்றேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகின்றேன். முன்பு உமக்கு பயனற்றனவாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகின்றேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்தான். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் எனும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் எனும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்கு உரியவனாகின்றான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன் பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகின்றேன். நீர் உண்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பெறு பெற்றோர். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பெறு பெற்றோர். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார்.
நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினை பாதுகாக்கின்றார். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் புல்லோரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயாம் அல்லேலூயாம். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 வசனங்கள் 20 முதல் 25 வரை. அக்காலத்தில் இறை ஆட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறை ஆட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ அங்கே அல்லது அதோ இங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகின்றது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தின் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னுவது போல் மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிக்க சோதரங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையில் மிகவும் உன்னதமான கருப்பொருளாக இருக்கின்றது இறை ஆட்சி பற்றியது. இரண்டாவதாக, அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெருசலேமை நோக்கிய ஒரு இலட்சிய பயணமாக இருந்தது. இந்த பின்னணியில் தான் அவர் பல முறை இறை ஆட்சியை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்தார். இன்றைய வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பரிசேயர் அவரிடம் வந்து கேட்கின்றார்கள், இறையாட்சி எப்பொழுது வரும் என்று. அதுக்குத்தான் ஆண்டவருடைய பதில், கண்களுக்கு புலப்படும் முறையிலே இறையாட்சி வராது. இதோ இங்கே நடக்கின்றது, அதோ அங்கே நடக்கின்றது என்று கூறும் அளவிற்கு இறையாட்சி வராது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகின்றது. இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகின்றது. அது எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை பற்றி கூறத்தான் கிறிஸ்து கடுகு விதையின் உவமையை கூறினார், புளிப்பு மாவின் உவமையை கூறினார். அதாவது எங்களுக்கு நாங்கள் அறியாமலே அது செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது, எங்களிலே இருக்கின்றது. ஆகவே எங்களிலே இருக்கின்றது, நாங்கள் அறியாமலே செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்றால் அது என்ன? ஆண்டவர் கிறிஸ்து
பரப்ப வந்த இறையாட்சி மனிதர்களுடைய உள்ளத்திலே இறைவனுடைய பண்புகளை, இறை அரசுக்குரிய பண்புகளை விதைப்பதும், அதை ஊன்றச் செய்வதும், அதை ஆழமாக வளர வேண்டிய அனைத்தையும் செய்வதும் தான் கிறிஸ்துவனுடைய போதனையின் சாரம்சமாக இருந்தது. ஆகவே இறையாட்சி என்பது இறைவன் எங்களுக்கு கொடுக்கின்ற உன்னதமான கொடையாகிய நீதி, சமாதானம், அன்பு, புரிந்து கொள்ளுகின்ற தன்மை, ஒப்புரவு, ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை, மன்னிக்கின்ற தன்மை, இவ்வாறான நற்பண்புகளை எங்கள் மத்தியிலே, எங்களுடைய உள்ளத்திலே ஊன்றச் செய்வதும், அதை வளரச் செய்வதும், அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றும் பொழுதுதான் இறையாட்சி எங்களிலே செயற்படுகின்றது. கிறிஸ்துவனுடைய போதனை முழுவதும் இதைத்தான் அடிப்படையாக கொண்டது, இறையாட்சி என்பது. ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் இறையாட்சி என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருந்த மனநிலையை நாங்கள் கொண்டு வாழ்வது. அப்படியான ஒரு மனநிலையை கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய போதனை. அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதை விளக்குவதற்குத்தான் பலவிதமான உவமைகள். இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க முயற்சிப்போம். முடியாத காரியமல்ல. ஆனால் எங்களுடைய சுயநலம், ஆணவம், கர்வம் இவற்றுக்கு அப்பால் சென்று நாங்கள் எங்களையே ஒருத்து செயற்பட முற்படும் பொழுது அந்த இறையாட்சியினுடைய பண்புகளை படிப்படியாக நாங்கள் எங்களிலே உருவாக்கி கொள்ள முடியும். அதனாலே நீடித்த சமாதானத்தை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் அனுபவிக்க முடியும். இந்த சிந்தனையோடு எங்களுடைய தேவைகள், மன்றாட்டுக்களை எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டும். இறையாட்சி பறைசாற்றிட இயேசுவை அரிப்பொழிவு செய்த இறைவா, எமது வாழ்வில் அன்பு, நீதி, நற்செயல்களில் நாம் ஈடுபட்டு இறைவனுக்கு நறுமணம் வீசும் காணிக்கையாக எம்மை அர்ப்பணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் அரசனே, இன்றைய நாளில் நடக்க இருக்கும் தேர்தலில் உமது சித்தத்தை காண்பித்தருளும். எமது மக்களுக்கு நேர்மையான வழியில் உதவி செய்யவும், பாகுபாடின்றி மக்களை வழிநடத்தவும் நல்ல தலைவர்களை எமக்கு தந்து நாங்கள் சுவீட்சமாக வாழ உதவி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலை வாழ்வளிக்கும் எம்மிறைவா, இன்று இறப்பின் முதலாம் வருடத்தில் நினைவு கூறப்படும் நிலக்சன் என்பவரின் ஆன்மாவை நிறைவாக ஆசிர்வதியும். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவரை உமது நித்திய வான்வீட்டில் சேர்த்தருள வேண்டுமென்றும், இவரின் பிரிவால் வரிந்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு நீரே ஆறுதலாய் இருந்தருள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக வேண்டுவோம். எல்லாம் வல்ல பேரிரக்கமுள்ள பரமதந்தையே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்றாக கூடி எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற ஒரு கருத்துக்களையும் தேவைகளையும் மன்றாட்டுக்களையும் மக்கு சமர்ப்பிக்கின்றோம். மக்கு சித்தமானால் இவற்றை நிறைவேற்றியறலும். இன்றைய தினத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தினை கூறுகின்ற அடியார்களை நிறைவாக ஆசீர்வதித்தரலும். தங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைத்தனங்களுடன் இணைந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அடியார்களுடைய நன்றியை ஏற்றிரலும். தங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமென்று வேண்டுதல் பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அடியவர்கள் உள்ளத்திலே ஆழத்திலே இருக்கின்ற வேண்டுதல் ஒவ்வொன்றுக்கும் தயவாக செவிசாய்த்திரலும். யாரையெல்லாம் நினைவு கூர்ந்து நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்களுக்கு நித்திய சமாதானத்தை நிறைவாக அளித்தரலும்.
இன்றைய தினத்திலே நடக்க இருக்கின்ற தேர்தலிலே மக்கள் நல்ல தலைவர்களை, நாட்டுக்கு சேவையாற்றக்கூடிய தலைவர்களை, சுயநலமற்றவர்களை தெரிந்து நாட்டிலே நீடித்த நிலையான சமாதானத்தையும் நீதியையும் பெற்றுக்கொள்ள நீர்தாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்தியிருளும். இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எல்லா வேளையிலும் எங்களை வழிநடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிரந்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலிப்பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் பலி பொருளாயாக்கிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் பலி பொருளாயாக்கிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலிப்பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். உழைப்பையெல்லாம் உயர்வையெல்லாம் உணர்ந்து தருகின்றோம். உவகையெல்லாம் உறவையெல்லாம் உருவாக்க வேண்டி படைக்கின்றோம். உழைப்பையெல்லாம் உயர்வையெல்லாம் உணர்ந்து தருகின்றோம். உவகையெல்லாம் உறவையெல்லாம் உருவாக்க வேண்டி படைக்கின்றோம். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனிய திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையின்றி பெரியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பர், அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உமது திருமுன்னக்காரத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இன்றைய பலியின் போது நாங்கள் நேர் கூறுகின்ற அடியார்களை நினைந்திரளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள்
உயிர்ப்பிலும் அவரைப் போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித யாகப்பர், இலங்கை திருத்தூதர் புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும், எனது ஆன்மா நலமடையும்.
என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகளும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகளும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகளும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் தேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் தேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகளும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகளும் வேளை இது. ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை, உம் திருமணமங்கள் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தல்லும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்று மக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமீன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உமது ஆவியாரின் பொழிவால் நாங்கள் உன்னக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். அன்புருவாயம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீர். நரலோக வாசிகளுள் நலமேது தேடி வந்தீர். அன்புருவாயம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.